மொத்த கவுண்டிங் சென்டர்ஸ்க்கும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் தேவையில்லாத தகராறுகளை செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால கவுண்டிங் சென்டர்ஸ்குள்ள அதிக கூடுதல் பாதுகாப்பு, அது மத்திய படையை வைத்து கூடுதல் பாதுகாப்பு, காவல்துறை இல்லாமல் மத்திய படையை வச்சு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா போஸ்டல் பேலட் முக்கியமா என்னன்னா, போஸ்டல் பேலட்ல எல்லா போஸ்டல் பேலட்டையும் ஸ்கேன் பண்ணணும். அது இல்லாமல் அந்த போஸ்டல் பேலட் வந்து கடைசி 2 ரவுண்ட் இவிஎம் முடியறதுக்கு முன்னாடியே போஸ்டல் பேலட் வந்து முடிஞ்ச பிறகுதான் கடைசி 2 ரவுண்ட் முடியணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா போஸ்டல் பேலட் நிறைய இடத்துல கடைசியில என்ன வைப்பதற்கான முயற்சிகள் நடக்குது. அது கண்டிப்பா அது ரூல்ஸ் படி கிடையாது. அது நிறைய ஆர்ஓகளுக்கு இன்ஃபர்மேஷன் போகணும். இவிஎம் கடைசி 2 ரவுண்ட் முடியறதுக்கு முன்னாடியே போஸ்டல் ஓட்டுகள் அனைத்தும் எண்ணப்பட்டு முடித்த பிறகுதான் கடைசி 2 ரவுண்ட் போகணுன்றதை நாங்க கேட்டிருக்கோம். அது கண்டிப்பா எல்லாருக்கும் நேற்று ட்ரைனிங்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நிறைய ஆர்ஓக்கு அது சம்பந்தமாக ஒரு கூடுதல் தகவலாக அவங்களுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பணும். கடைசி 2 ரவுண்டுக்கு முன்னாடி போஸ்டல் ஓட்டுகள் முடிக்கப்பட வேண்டும் கேட்டிருக்கோம். அனைத்து போஸ்டல் ஓட்டுகளும் ஸ்கேன் பண்ணணும். எந்த இடத்திலும் எந்த குளறுபடியும் திமுகவினர் எந்த குளறுபடியும் அவர்கள் எந்த சூழ்ச்சியும் செய்து இதுல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் இதை அனைத்தும் கேட்டு ஒரு கடிதமாக கொடுத்திருக்கிறோம். அவங்க தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களையும் கூடுதல் தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம் அவர்களையும் சந்திச்சு அவங்க 2 பேர்ட்டையும் கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக செய்வதாக சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது